ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இந்த கோயிலுக்கு எதுக்கு போனேன்னா, திருமணமாகி 5 வருடம் எனக்கு குழந்தை பேர் இல்லை. அதனால் இந்த கோயிலுக்கு போனேன். எனக்கு எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு போங்க, நல்ல விசேஷமாக இருக்கும்னு சொன்னாங்க. நான் அதனால் இந்த கோயிலுக்கு போனேன். நாங்கள் ஃபஸ்ட்டு போனப்போ அமாவாசை இல்லை, பௌர்ணமி இல்லை, நார்மல் டேஸில் தான் போனோம். அங்கே போனது வெளியில் கடைக்காரவங்க இருந்தாங்க. அவங்கக்கிட்ட தான் கேட்டோம், குழந்தை பேருக்காண்டி வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்னாங்க, ₹1 நாணயம் மஞ்சள் வஸ்திரத்தில் முடிஞ்சு இந்த ஈட்டியில் நம்ம கெட்டணும் சூலாயுதத்தில். அது போக தொட்டில் அம்மன் முன்னாடி நம்ம மனசார வேண்டி கணவன் மனைவி இருவரும் நீங்கள் கெட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இருக்கிற பூசாரிக்கிட்ட நீங்கள் கேளுங்க, அவங்க மிச்சது சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அவங்க சொன்ன மாதிரியே 2யும் வாங்கிட்டு போனோம், மஞ்சள் வஸ்திரமும் தொட்டிலும். அங்கே இருக்கிற பூசாரிக்கிட்ட போய் சொன்னோம், நீங்கள் மனசார வேண்டி உங்கள் வேண்டுதலை அம்மன் முன்னாடி சொல்லி நீங்கள் இந்த சூலாயத்தில் ₹1 மஞ்சள் வஸ்திரம் முடிஞ்ச நாணயத்தை கேட்டுங்க, தொட்டிலும் கேட்டுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும்னு சொல்லி பச்சைப்பயிறு பிரசாதம் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 3 மாதம் அமாவாசைக்கு வர சொன்னாங்க கும்பப்படை பிரசாதம் வாங்கி சாப்பிட்றதுக்கு. நாங்கள் 3 மாதமும் போனோம். புரட்டாசி, கார்த்திகை, மார்கழி 3 மாதம் போனோம். 3 மாதம் போகையிலையும் அம்மாவை மடி சம்பந்தம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் அம்மாவை மடி சம்பந்தம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 3வது மாதமே எனக்கு மார்கழி முடிஞ்சு தை 1ஆம் தேதியே எனக்கு ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர்கிட்டையும் நாங்கள் காமிச்சோம், பேபி நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன மாதிரி நீங்களும் நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க. நீங்களும் இந்த கோயிலுக்கு போய் 3 மாதம் கும்பப்படை பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்காண்டி நானும் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறவங்களுக்கு.